தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல விஜய் எல்எல்பி அப்படிங்கிற மலேசியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆஹா தமிழ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் திரைப்படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. மம்முட்டி அமலா நடிச்ச மௌனம் சம்மதம் அப்படிங்கிற அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படத்துல மம்முட்டி தன்னுடைய லவருடைய அண்ணனை காப்பாத்துறதுக்காக ஒரு கோர்ட் கேஸ கையில் எடுப்பார். கிட்டத்தட்ட அதே பாணியில தான் இந்த படத்தினுடைய திரைக்கதையும் அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோ தன்னுடைய லவருக்காக ஒரு கேஸ கையில் எடுக்கிறாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சட்ட நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல ஒரு காதல் இருந்திருக்கும். அந்த காதல் பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பனுடைய தங்கச்சியை காதல் வச்சிருப்பாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரேக்கப் ஆயிருக்கும். பல வருடங்கள் கழிச்சு மீண்டுமா அந்த லவ்வர் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அப்போ தன்னுடைய அண்ணன் ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதாகவும், அவர் ஒரு லட்சணா இருக்காரு, அவர் படிக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் கொலை பண்ணிட்டதா அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுல இருந்து காப்பாத்துமாறு கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோ தன்னுடைய நண்பனை காப்பாத்துறதுக்காக அந்த கோர்ட் கேஸ கையில் எடுக்கிறாரு. சோ அந்த கேஸ் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷனை அவர் எடுக்கிறாரு, டுவர்ட்ஸ் எண்டு தன்னுடைய நண்பனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷனை அமைச்ச விதம். ஒரு சிம்பிளான மாடல் இன்வெஸ்டிகேஷன் படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப நீட்டாவே பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷனை காட்டின விதமும் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஒருத்தருக்கு பயமா இருக்கு அப்படின்னா அந்த ஒயிட் கர்டன் நடுவில் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதமா இருக்கட்டும், வீடியோ மூலமா இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதமா இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலிங்கா காட்டியிருந்தாங்க. அதே போல டுவர்ட்ஸ் த எண்டு அந்த ஹீரோவுடைய நண்பர் அந்த கொலையை பண்ணல அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல ரொம்ப நீட்டாவே யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பு, ஒரு மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எஜுகேஷனை பத்தி ஒரு சில விஷயத்த பேசியிருப்பாங்க. எஜுகேஷன் எப்படி கமர்ஷியலைஸ்டா ஆச்சு, அதே போல எஜுகேஷன் ரோல் ரிலேட்டடா சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக், 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். குயிக் வாட்சாவே பார்த்துலாம். இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இந்த படம் ஒரு நல்ல பேஸ்ல போயிட்டு இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு சில பிரச்சனைகள் வரா மாதிரி ஒரு சில சீன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பெரிய அளவுல எஃபெக்டிவா இல்ல. மத்தபடி பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் பரபரப்பாவே முடியும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இல்லை. இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த ஒரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.